அறிவு சமூகம் ஏற்குதான்னு பாருங்க. இலவசமா பேருந்து யாரு கேட்டா? தரமான பேருந்து கேட்டோம், நியாயமான சரியான கட்டணத்தை கேட்கிறோம், ஒரு குறைந்த அளவு கட்டணம். உங்களுக்கு நான் ஒண்ணு கேட்கிறேன், இலவசமா ஒரு பொருளை கொடுத்துட்டா அதன் மதிப்பு உங்களுக்கு தெரியுமான்னு பாருங்க. இப்ப நான் மின்சாரத்தை எல்லா குடும்பத்துக்கும் இலவசமா கொடுத்துறேன், நீங்க மின் விளக்கையோ தொலைக்காட்சியோ அல்லது தீர்விட்டியோ அணைச்சிட்டு வெளியில போவீங்களா? யாராவது சொல்லுங்க. அப்ப எவ்வளவு பொறுப்பற்ற சமூகத்தை நீ உருவாக்குற? ஒட்டுமொத்த சமூகத்தையும் ஒரு ஏமாத்தி நான் வந்தா 10,000 கொடுக்குறேன், நான் வந்தா 2,000 கொடுக்குறேன், நான் வந்தா 2,500 சொத்தவத்துக்கு கொடுப்பீங்களா? எங்கிருந்து கொடுப்ப? மறுபடி மக்களின் மீது வரி சுமையை விழுத்தி இழுப்ப. 1000 கொடுக்குற, ஆனா 2 லட்சம் ரூபாய் இதுல இந்த குடும்ப அட்டையில கடன் இருக்கு. அதை யாரு கொடுக்கறது? இப்படி கடன் பெற்று போற நாடு கடன்ல வளர்ச்சி அடையுமா? எதுல வளர்ச்சி அடையும்? அப்ப அதை நாங்க ஏற்கல, அதை எதிர்க்கிறோம். நாங்க என்ன சொல்றோம்னா, படிக்க தரமான சரியான சமமான கல்வி கொடுக்கிறோம் என் பிள்ளைகளுக்கு, படிப்புக்கேற்ற வேலை கொடுக்கிறோம், வேலைக்கேற்ற சம்பளம் கொடுக்கிறோம், அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வை கொடுக்கிறோம், பார்க்க நல்ல மருத்துவம் கொடுக்கிறோம், சரியா சமமா தரமா கொடுக்கிறோம், பயணிக்க நல்ல பாதை கொடுக்கிறோம், சரியான போக்குவரத்து கொடுக்கிறோம், தடையில்லாத மின்சாரத்தை கொடுக்கிறோம். இப்ப இந்த எரிகாற்றுக்கெல்லாம் பெரிதொருத்தனை சார வேண்டியதில்லை. நான் உலகத்துக்கு ஏற்றுமதி செய்யறேங்கிற என்னோட ஆடு மாட்டு கழிவுலை, மக்கிய இலதலை கழிவுலையும் நான் அந்த உயிர் காற்று இந்த எரிகாற்றை பயோகேஸை எவ்வளவு வேணாலும் தயாரிச்சுக்க முடியும். உங்களுக்கு தெரியும், உலக நாடுகள் பல நாடுகள் செய்து நான் செய்யறேன்ற நீங்க சிரிக்கிறீங்க. உங்களுக்கு புரியலைன்னா அது ஒன்றும் பண்ண முடியாது. தூய குடிநீரை என் மக்களுக்கு விலை கொடுத்து வாங்காம நல்ல குடிநீரை நானே கொடுத்துறேன், நல்ல காற்று கிடைக்க செய்யறேன், நஞ்சில்லாத உணவை உங்களுக்கு நானே விளைய வச்சு தரேன். இதெல்லாம் தான் நான் இலவசமா தர முடியும். நீங்க அதை விட்டுட்டு வேட்டி சேலை ஒரு அடிப்படை தேவையை கூட நிறைவேற்றிக் கொள்ள முடியாத ஏழ்மை வறுமை நிலை. ஒரு மின்விசிறி அவன் வாங்கிக்கலாம், ஒரு மிதிவண்டியா வாங்கிக்கலாம், அரிசி வாங்கிக்கலாம், வேட்டி சேலை வாங்கிக்கலாம். நான் ஒரு கேள்வியை கேட்கிறேன், அரை பவன் ஒரு பவன் தாலி வாங்கி கூட, தாலிக்கு தங்க வாங்கி கூட ஒரு பொண்ணு கழுத்துல கட்ட முடியாத ஒருத்தன் அந்த பிள்ளைய கடைசி வர வச்சு வாழுவான்னு நீங்க நம்புனீங்கன்னா இது எப்படி சொல்லுங்க? போட்டி இலவசம் இங்கிட்டு நில்லு. இலவசம் பெற வேண்டிய ஏழ்மை வறுமை நிலை இல்லாத வாழ்க்கை தரத்தை உயர்த்துவேன் மகன்கிறேன். இது வேணா என் பக்கம் நில்லு. வாக்குக்கு காசு அந்த பக்கம் நில்லு. உனக்கு சேவை செய்ய நான் எது காசு கொடுக்கணும்? நீ தான் காசு கொடுத்துறியே, கல்விக்கு வரி கொடுத்துற, மின் கட்டணத்துக்கு கொடுத்துற, எல்லாத்துக்கும் காசு கொடுத்துற. அதை வச்சு நான் பொதுமையா நல்ல சேவை செய்யறேன். அதுதான் நான் சொல்றேன். வாக்குக்கு பணம் கொடுத்தா முதலாளிகளுக்கான பணம் இருக்கவும் தான் அரசியல் செய்ய முடியுங்கிற நிலை உருவாயிரும். உங்களுக்கு புரியுது? அப்ப பணம் இருக்கும் தான் அரசியல் செய்ய முடியும்னா முதலாளிகளுக்கான அதிகாரம் தான் கட்டமைக்கப்படும். உழைக்கும் அடித்தட்டு மக்கள் 10 விழுக்காட்டு 10 பேர், அப்ப 90 பேருக்கான அதிகாரம் எங்க இருக்கு? உழைக்கும் பாட்டாளி வர்க்கத்திற்கு அடித்தட்டு மக்களுக்கான அதிகாரம் அரசியல் எங்க இருக்கு? நீங்க ஓட்டுக்கு காசு கொடுக்கிற இடத்துலதான் ஊழல் லஞ்சத்திற்கான விதையே ஊண்டப்படுதுங்கிற அறிவு நம்ம என் மக்களுக்கு வரணுமா இல்லையா? அந்த விழிப்புணர்வு வரணுமா இல்லையா? சொல்லுங்க. நான் உங்களுக்கு சேவை செய்ய எதுக்கு உங்களுக்கு காசு கொடுக்கணும்? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கு. அப்ப கொடுக்கும்போது நான் உங்களை ஏமாத்துறேன்னு தானே அர்த்தம். நான் எதுக்கு காசு கொடுக்குறேன்? நான் அடிச்ச கொள்ளையில உங்களுக்கு பங்கு கொடுக்குறேன், அடிக்க போற கொள்ளைக்கு அனுமதி கேட்கிறேன். இவ்வளவுதான். நம்ம நோட்டை வாங்கிட்டு ஓட்ட போடுறோம், அவன் இந்த ஓட்டை வாங்கிட்டு நாட்டை விற்கிறான், நம்ம நோட்டை வாங்கிட்டு ஓட்ட விற்கிறோம். இவ்வளவுதான் நடக்குது, தொடர்ந்து நடக்குது. ஒரு எளிய பிள்ளைகள் வாக்குக்கு ₹1 காசு கூட கொடுக்காம 36 லட்சம் வாக்கை போட்டு 3வது பெரிய கட்சியாக்கி தனித்து நின்று எங்களை அங்கீகாரம் பெற்ற, அது முழு இசை பெற்ற ஒரு கட்சியா உயர்த்திருக்காங்கன்னா, அப்ப அந்த மக்களுக்கு நீங்க எல்லாரும் காசு கொடுத்தீங்க, அதுலயும் என்னைய தேடி வாக்கு செலுத்தினாங்க. 3வது பெட்டியில இருந்த என் மைக்கு சின்னம் ஒரு புது சின்னத்தை தேடி எப்படி போட்டாங்கன்னு நினைக்கிறீங்க? இந்தியாவை யாரா ஆள்றதுல நான் பாரத பிரதமரா, நாட்டின் பிரதம வேட்பாளரா? அப்ப அதுல என்னை தேடி இருக்காங்கன்னா என் மக்களுக்கு வேற ஒண்ணு தேடுதல் இருக்கு. நல்ல அரசியல் வேணும், நல்ல ஆட்சி வேணும், இதெல்லாம் மாறணும்னு இருக்குல்ல. 4.5 லட்சம் வாக்குல இருந்து 36 லட்சமா வாக்கு வருது. உயர்றதா இல்ல குறையறதா? 2016 எனக்கு 4.5 லட்சம், 2024 36 லட்சம். இது புறையோடி போன புற்று ஒரே நாள்ல குணமாகாது. அதை மாத்தணும்னா நான் ஒருத்த மாத்த முடியாது, நீங்களும் செய்யணும் அந்த கடமை. உங்களுக்கு ஒரு ஆதங்கம் இருக்கா? அப்ப அந்த ஆதங்கத்தை நீங்களும் பாடுபடணும், நானும் பாடுபடணும், இவரும் பாடுபடணும். இது யாரோடைய பொறுப்புன்னு நீங்க விலகி போறது பொறுப்பற்ற செயல்.